ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பெரம்பலூர் மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. சித்தாவில் ஒரு வேக்கன்சியும். இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் பிஎஸ்எம்எஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 59 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 34,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. சித்தாவில் 2 வேக்கன்சி. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித் எம்எஸ் ஆஃபீஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க. 5 வேக்கன்சி. டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி. 12th வித் பயாலஜி பாட்னி ஜுவாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டென்டல் சர்ஜன் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி. பிடிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. +2ல் சயின்ஸ் வித் டிப்ளமோ குரூப் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆப்டோமெட்ரிஸ் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி. பேச்சுலர் டிகிரியில் ஆப்டோமெட்ரி அல்லது மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரௌமா கேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட்டு லேபர் எம்எம்யூ டிரைவர் கேட்டிருக்காங்க. 10th பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான வேக்கன்சி. அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் தேதி 20/12/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி ஸோ அவங்க சொல்லியிருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்ளிகேண்ட் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபில் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணிட்டு சைன் போட்டு அவங்க சொல்லியிருக்க தேதிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.